பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையுமே நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். பாருங்க, சிலுவை சுமந்து போகிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் பிறந்தார், வளர்ந்தார். 30 வருடம் வரையில் அவர் யோசேப்பினுடைய வீட்டில் வளர்ந்தார். அங்கே 12 வயதில் காணாமற் போனவர் திரும்பவும் அவர்கள் கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார்கள். வீட்டில் வந்த பிற்பாடு அவர் அவங்க தகப்பனாருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அவர் இருக்கிற வரையில், அவர் இறந்த பிற்பாடு முழுவதுமாய் எல்லா வேலைகளையும் அவரே செய்து கொண்டிருந்தார். பாருங்கள், அவர் அந்த வேலை செய்து சம்பாதித்து சாப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் அதை கொண்டு தன்னுடைய தாயையும் தன்னுடைய மற்ற உபசரிக்க வேண்டியவர்களை உபசரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் அவர் இருந்தார். ஆனால் 30 வருடம் ஆன பிற்பாடு அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். 40 நாள் வனாந்தரத்தில் அவர் போயிட்டு அவர் உபவாசம் இருக்கிறார். அது முடிந்த பிற்பாடு அவர் பிசாசை மேற்கொண்டதை அவர் தன்னுடைய அனுபவத்தில் உணர்கிறார். ஆகவே அந்த 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கு சோதனை வருகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சோதனைகளையும் மேற்கொள்கிறார். அதிலே கடந்து வருகிறார். பார்ப்போம். பிற்பாடு தான் அவர் வெளியிலே சென்று சுவிசேஷ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். 3 வருடங்கள் ஏறக்குறைய பிரசங்கம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 3ஆம் வருடம் முடிகிற பொழுது அவர் தான் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பாடுபடவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் தள்ளப்படவும் கொல்லப்படவும், பார்த்தீங்களா, பாடுகள் பட்டு பிற்பாடு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய தள்ளப்பட, அப்புறம் கொல்லப்பட, அதுக்கு பிற்பாடு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று அவர் சொன்னாராம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் தான். ஆனால் மனிதனாக வந்தபடினாலே மனித வடிவிலே வந்து அவர் பாவங்களை சுமந்து தீர்த்து, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அதுக்கேற்ற தண்டனையும் அதற்கொண்டு தண்டனைகளுக்கு ஏற்கின்ற பனிஷ்மெண்ட்டுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு தான் அவர் புறப்பட்டு பரலோகம் சென்றார். அங்கே பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்த வண்ணமாய் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அங்கிருந்த வண்ணமாய் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய காயங்களை காண்பித்து, பிதாவிடத்தில் காண்பித்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் 2வது நாள் உபவாசத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால், நாமும் அவரை போலவே இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது நம்முடைய பாடுகளை நாம் அமைதியாக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை பின்பற்றி நடந்து அவர் சென்ற வழியிலே நாம் செல்கிற பொழுது அவர் அடைகிற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த தவ நாட்களில் நாம் அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாடுகள் வழியாக கடந்து போகிறது கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் அது பொறுமையோடு நாம் சகித்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பாடுகள் பட்டதை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரித்ததை, அடக்கம் பண்ணதை, உயிரோடு கூட எழுந்ததை, பரலோகத்துக்கு ஏறி சென்றதை, பிதாவிடத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.